ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பட்டர் கார்லிக் ப்ரான்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்ய கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் தான் நமக்கு தேவைப்படுது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இது கூட ஒரு பெரிய பிளாப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிட்டேன். இந்த பட்டரும் எண்ணெயும் நல்லா சூடேற நேரத்துலையே நம்ம ஒரு 20 பூண்டை நல்லா சாப்பரில் போட்டு ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம இதில் காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 300 கிராம் அளவு ப்ரான் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸும் சுவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பூண்டு நல்லா வறுபட்டதும் நம்ம இதில் ப்ரான் சேர்த்துக்கலாம். ப்ரானை க்ளீன் பண்ணி டீவைன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கூட நம்ம முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரான் சேர்த்தப்புறம் ப்ரானே தண்ணி விட்டு வரும் நல்லா. நம்ம எக்ஸ்ட்ராவே எதுவுமே தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த ப்ரான் குக் ஆகிறதுக்கு அதுலேருந்து வர தண்ணியிலே அது நல்லா குக் ஆயிரும். இந்த மாதிரி குக் ஆகி வர நேரத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் மிளகுத்தூளோட காரம் பிடிக்கும்னா மிளகுத்தூளோட காரம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்படி நல்லா குக் பண்ணும்போது ஒரு 5 மினிட்ஸில் நல்லாவே இந்த ப்ரான் குக் ஆகி அந்த சுருங்கி வரும். அந்த மாதிரி டைமில் நம்ம பொடியை நறுக்குன கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக புளிப்பு சுவைக்காக லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் நான் ஒரு 1/4 மூடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். லெமன் சேர்த்துட்டு நம்ம உடனே ஆஃப் பண்ணிடலாம். வதக்கி விட்டுட்டு சூடான ப்ரான்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை ப்ரான் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நூடுல்ஸ் அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க.